Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுவும் அதிமுகவில் இருக்கிறவங்க தான் அதிகமா போறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன மனநிலையில் இருக்காரு? எல்லாரும் போட்டோம் அப்புறமா நம்ம கட்சி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? உங்க பார்வையில் அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில தொடர் தோல்வியில மீண்டும் இன்னும் 5 ஆண்டுகள் எப்படி தாக்கு பிடிக்குங்கிற அந்த கிலியும் அச்சமும் அமைப்பு ரீதியா ஒவ்வொரு ஏரியாவிலே உள்ள அதிமுக காரங்க மத்தியில் பெரிய அளவில் வந்துச்சு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வீக்கனா இருந்ததுனால தான் அங்க பிஜேபி கொண்டு கொடுத்தீங்க. இப்போ விஜயபாஸ்கர் இல்லைன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எப்படி நீங்க கட்சி நடத்திக்கிட்டு இது பண்ணுவீங்க? நம்ம ஜெயலலிதா பண்ணது மாதிரி கருணாநிதி போனா ஜெயலலிதா போனா கருணாநிதிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள இருந்து நீங்க அரசியல் பண்றீங்க. அந்த கட்டம் தாண்டி போயிட்டு மிதுன் பழனிசாமிக்கு எதிர்காலத்தில் அதிமுகவை இன்ஹெரிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதா என்னோட பார்வை. அதிமுக தலைமைக்கே வர்ற மாதிரியா வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட பார்வை. விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் இப்ப ஏடிஎம்கேல இருந்து தாவேகாவுல ஜாயின் பண்றாங்கன்னா அந்த பலம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுமா? டிவிகேவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுமா? டிவிகேக்கு அடிஷனல் பலம் தான், நான் மறுக்க வரல. ஆனா அதிமுக அங்க பெரிய பின்னடைவை சந்திக்கும். அப்புறம் இன்னும் பிரிசனரா பாஸ்டா திமுக போனா அதிமுக போனா திமுக நினைச்சிட்டு இருக்காரு. விஜய் 2 பேரையும் தோக்கடிச்சிருக்கிறாரு, உங்களை 3ஆவது தள்ளிட்டாருங்கிற அந்த கான்சியஸ்னஸ் அவருக்கு இல்லைன்னு நான் பார்க்கறேன். எடப்பாடிக்கு எல்லாத்தோட பெரிய சிக்கல் என்னன்னா, இடியாப்ப சிக்கல் என்னன்னா, அண்ணாமலை எப்போ களத்துக்குள்ள இறங்குறாரு அப்போ எடப்பாடி ரொம்ப பாதிக்கும், இன்னும் பாதிப்பு கடுமையா பாதிக்கும். நான் விஜயால எடப்பாடிக்குள்ள பாதிப்பு என்னமா இந்த ஸ்ட்ரக்சரல் ரீதியாக அங்கங்கே போகக்கூடிய பாதிப்பை தவிர லீடர்ஷிப்பில் விஜயால உள்ள பாதிப்பை அவர் ஓவர் கம் பண்ணிட்டாரு. 20-21 ஆக்கிட்டாரு. இனிமேல் அவருக்குள்ள பாதிப்பு பாமக கூட்டணி இல்லைன்னா வன்னியர் பெல்ட் பாதிச்சிடும். ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதுக்கு பிறகு விஜயபாஸ்கர் ராஜினாமா. இவங்களுக்கெல்லாம் என்ன அஷூரன்ஸ் இப்ப டிவிக்கு கொடுத்துருக்கு சார்? மறுபடியும் அவங்களே நிக்க வைக்க போறதா பிளானா, அல்லது வேற ஏதாவது? அதுல என்னன்னா, இப்ப விஜயபாஸ்கரை நிக்க வைக்கிறதுல அவருக்கு எம்எல்ஏ ஆகலாம், ராஜ்யசபா ஆகலாம், அல்லது வாரிய தலைவராகலாம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் கண்டோன் ஆகி அதுக்கு பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணி போறாரு. மற்றவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனா மன்னிப்பாங்கிறதுல கண்டோன் ஆனாங்களாங்கிறதுல சிக்கல் இருக்கு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். நல்லது சார். தாவேகாவில் அதிமுகவினர் படையெடுத்து போய் சேர்றாங்க. அதுவும் தைரியமா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்க. சமீபத்தில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வார சனிக்கிழமை இறுதி நாட்கள்ல தாவேகா அலுவலகம் பனையூர் அலுவலகத்துல எல்லாரும் ஜாயின் பண்றதா இருக்குது. அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுவும் அதிமுகவில் இருக்கிறவங்க தான் அதிகமா போறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன மனநிலையில் இருக்காரு? எல்லாரும் போட்டோம் அப்புறமா நம்ம கட்சி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? உங்க பார்வையில் அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 10 ஆண்டுகள்லாம் அவுட் ஆஃப் பவரில் அதிமுக இருந்ததில்லை. 5 ஆண்டுகளுக்கு மேலே கூட அவங்க அவுட் ஆஃப் பவரில் இருந்ததில்லை. இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா 96ல் அதிகாரத்தை இழந்த ஜெயலலிதா அம்மையார் 98லே எமர்ஜ் ஆகிட்டாங்க. அவங்க கடம்பூர் ஜனார்த்தனன், சேடப்பட்டி முத்தையா, தம்பித்துறை, குமார் இவங்கள்லாம் மத்திய அமைச்சர் ஆகிட்டாங்க. அதிகாரம் மத்தியிலேயாவது அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு அவங்க டெல்லி அதிகார மையத்துக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் 2001ஆம் ஆண்டு ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அதில் அவங்க தனியாட்சியே வந்துட்டாங்க. அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு ஒரு பெருமைக்குரிய தோல்வி அடைந்த ஜெயலலிதா அம்மையார் 11லே விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அலையன்ஸ் எல்லாம் வச்சு ஜெயலலிதா முதல்வர், விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவருங்க அளவுக்கு அவங்க எழும்பி வந்துட்டாங்க. ஸோ 5 ஆண்டு காலத்துக்கு மேலே அதிமுக
அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்லை. அதிகாரம் இல்லாத காலகட்டத்திலும் ஜெயலலிதா அம்மையார் வந்து குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் தொடர் தோல்வியில் மீண்டும் இன்னும் 5 ஆண்டுகள் எப்படி தாக்கு பிடிக்குங்கிற அந்த கிலியும் அச்சமும் வந்து அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு ஏரியாவிலையும் உள்ள அதிமுக காரங்க மத்தியில் பெரிய அளவில் வந்துட்டு. அப்போ அந்த சூழ்நிலையில் இவங்களை காபந்து பண்ணி நான் ஒரு கலைஞர் எப்படி செயல்பட்டாரோ, வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் எப்படி தமிழகத்தில் கலைஞர் எப்படி பெரிய தலைவரோ அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டம்னா செஞ்சி ராமச்சந்திரன் தான் திமுகவில் பெரிய தலைவர். சேலம்னா வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் அந்த பெல்ட்டுக்குள்ளே பெரிய தலைவராக இருந்தார். மதுராந்தகம் ஆறுமுகம் மதுராந்தகம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், இப்படி பெரிய தலைவர்களாக இந்த 3 பேர் இருந்தாங்க. ஏன் கோசிமணி கூட தஞ்சை மண்டலத்தில் கோசிமணி ஒரு பெரிய தலைவராக இருந்தாப்புல. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள எதிர்க்கட்சியாக இருந்த டைமில் ஒவ்வொரு லோக்கல் லீடர்ஸையும் கௌரவமாக அந்த மாவட்டத்தில் அவங்க பெரிய அலாட்டு நடத்தக்கூடிய ஒரு தன்மையில் ஃபைட் பண்ண கலைஞர் வந்து நடத்திட்டு இருந்தார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 10 வருஷம் எதிர்க்கட்சி அரசியலில் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு மன உறுதியோ கொள்கை பிடிப்போ வந்து அதிமுகங்கிட்ட கம்பேரிட்டிவ்லி குறவு தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல, கம்பேரிட்டிவ்லி குறவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து சிவி சண்முகத்துக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கணும். ஒரு 25 பேரை விஜய் வந்து உள்ளே எடுக்க முயற்சி பண்ணார். அதை எடப்பாடி அந்த அட்டம்ப்டை பாயிண்ட் பண்ணிட்டாரு. அது வந்து எடப்பாடிக்கு ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். 21 பேரை மீண்டும் திருப்பி கொண்டு வந்தது எடப்பாடிக்கு ஒரு சக்ஸஸ் தான் பார்க்குறேன். சிஎம்ஏ வந்து பார்த்த பிறகும் 32 திகைக்க முடியலை. அது திகைக்காமல் 7 பேரை அவர் ரீட்டைன் பண்ணி அதை 25 ஆக்கி டிஸ்குவாலிஃபைங்கிற இதெல்லாம் கொடுத்து அதில் 21 பேர் மீண்டும் ஆளுங்கட்சியும் முதலமைச்சரையும் மீறி இவர்கிட்ட வந்தது எடப்பாடிக்கு வந்து முதல்வர் ஜோசப் விஜய்க்கு எதிராக 3வது பெரிய கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றியாட்டே நம்ம தாராளமாக சொல்லிடலாம். சரி, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. திங்ஸ் இஸ் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ், லெப்சிப்ஸா லாக்யூட்டர்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் அந்த 21 பேர் வந்தவங்களை நீங்கள் அவங்கள தேய்ச்சி தரமட்டமாக்குறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு அடியை எடப்பாடி கொடுத்துருக்கு. அதை பனிஷ்மெண்ட் கொடுத்தாருல, அதுதான் நீங்கள் வந்துட்டாங்க. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை பேரில் உள்ள கட்சி, மறப்போம் மன்னிப்போம், எதையும் தாங்கும் இதயம், நீரடித்து நீர் விலகுவதில்லை, ஒரு தாய் மக்கள், ஒரு குடும்ப உறவாக உள்ள ஒரு கட்சி தான் அண்ணாவின் திராவிட இயக்கங்கள். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்குள்ள அவங்கள கண்டோன் பண்ணியாச்சு. கண்டோன் பண்ண பிறகு அந்த பகுதியில் அவங்க பெரிய லீடருங்கிறத நீங்கள் அந்தஸ்து பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர், விராலிமலை புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்னாலும் சரி, சிவி சண்முகம் விழுப்புரத்தினாலும் சரி, கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பலரும் பின்னடைவை சந்திக்கும் போது லோக்கல் லீடராட்டு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க பவர்ஃபுல்லாக விழுப்புரத்திலையும் புதுக்கோட்டையிலையும் இருந்தால் தான் எடப்பாடிக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பவர். அந்த இடத்துக்குள்ள நீங்கள் அவங்கள தள்ளிடுறது, இவர் எஸ்சிக்கு சுப்பையா அங்கே போகிறது, இதெல்லாம் வந்து அம்பாசமத்தில் கட்சியை காலி பண்ணிடும். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வீக்கராக இருந்ததுனால தான் அங்கே பிஜேபி கொண்டு கொடுத்தீங்க. இப்போ விஜயபாஸ்கரே இல்லைன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நம்ம எப்படி நீங்கள் கட்சியை நடத்திக்கிட்டு இது பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியோட கால்குலேஷன் நம்ம 3வது போயிட்டோம், நம்ம கட்சிக்காரங்க 10 வருஷம் அவுட் ஆஃப் பவரில் நிற்க மாட்டாங்கலாம் மறந்து நம்ம ஜெயலலிதா பண்ணது மாதிரி கருணாநிதி போனால் ஜெயலலிதா போனால் கருணாநிதிங்கிற அந்த கட்டத்துக்குள்ளே இருந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அந்த கட்டம் தாண்டி போயிட்டு நீங்கள் ஸ்லிப் ஆகி 3வது போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு விஜய், அவருக்கு மெஜாரிட்டி இல்லை, விஜய்க்கும் அவரும் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃபஸ்ட்டு தான். ஸ்டாலின் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஒன்றும் அவர் ஆட்சி பண்ணலை. 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான் பண்ணுறாரு. பட் அவர் 35 விழுக்காடோட மொதல் இடம். 2வது இடம் ஸ்டாலின். அப்போ ஆல்டர்னேட்டிவ்ங்கிற அந்த ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. மோடியே ஸ்டாலினை வந்து எமர்ஜென்சி ஸ்டாலின் கைதில் இருந்து காங்கிரஸ் துரோகத்தை எல்லாமே வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக பெங்களூரில் பேசுகிறாருன்னா விஜய்க்கு ஆல்டர்னேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்டாலின் தானுங்கிறத மோடியை முடிவு பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3வது ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிடைச்ச வாய்ப்பை கோட்டை விட்டீங்க, அல்லது திருமாவளவன் மூலமாக அடுத்தால கிடைச்ச வாய்ப்பையும் கோட்டை விட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 3வது வந்துட்டோம். இது பாமக வந்து இன்னைக்கு இவர் தெளிவாக சொல்கிறாரு, யார், சிவி சண்முகம். 26க்கு முன்னாடி அன்புமணியா ராமதாஸாங்கிற ஒரு பொசிஷன் இருந்தது. அப்போ யார் இதில் பாமகன்னு நிரூபிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு எடப்பாடி தேவைன்னு இருந்தது. அப்போ அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் கூட எடப்பாடி கூட்டணி போயிடுவாரோங்கிற ஒரு
விஷயத்தை ஃப்ளோட் ஆகி வரும்போது அன்புமணி அறக்க பறக்க 18 சீட்டுக்கு போயிட்டார். Okay, நம்ம வந்து அவர் நிறைய சீட்டு வாங்கணும்னு எதிர்பார்த்தோம். சௌமியாவை அன்புமணி எடப்பாடியிலலாம் நிற்கணும்னு நம்ம பங்குக்கு நீ சொல்லி வைப்போம். அந்த பங்கு நம்ம வேலையெல்லாம் பண்ணி பார்த்தோம். என்றாலும் ராமதாஸை காட்டி 18 சீட்டுக்குள்ள அன்புமணியை முடிச்சு கட்டிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது அவருக்கு திறமை தான். ஆனா இப்போ வந்து ஸ்டேச்சர் இருக்கு டாக்டர் ஐயாவுக்கு, ஆனா ஃபோல்ஸ் இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை. அப்போ என்ன ஒரே வன்னியர் கட்சியாட்டு மக்கள் களத்துக்குள்ள நிற்கிறது. இப்போ குரு குடும்பம் மற்றவங்கெல்லாம் வர்றாங்க, பரோஸ் காந்தி மற்றவங்கெல்லாம் வந்தாலும் கூட நிரூபித்த ஒரு இதாட்டு நிற்கிறது வந்து டாக்டர் ராமதாஸ் கூட இல்லை, அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். அப்போ இந்த ஒரு 70-80 தொகுதிக்குள்ள அன்புமணி இல்லைன்னாலே நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. ஒருவேளையில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஸ்டாலின் வந்து அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. திமுக கூட பாமக கூட்டணி போயிட்டுன்னா எடப்பாடி இந்த 70-80 தொகுதிக்குள்ள எடப்பாடிக்கு நிலைமை என்ன, கோர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள அதைத்தான் சிவி சண்முகம் அடிக்கிறார். சரி சார், கூட்டணி விஷயத்திலையும் அவர் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதும் எல்லாரையும் தள்ளி வைக்கிறதும் கட்சிக்குள்ளாரியே இவங்களையெல்லாம் தள்ளி வச்சு இப்போ விஜயபாஸ்கரையோ சிவி சண்முகமோ இல்லாமலே கூட அந்த இடத்துல நான் வந்துருவேன், ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இருக்குது, ரெட்டை இலைன்னு இருக்குன்னு நினைக்கிறாரோ, என்ன மனநிலையில இதெல்லாம் அக்செப்ட் பண்றாரு? வெளியேறதான் போங்கன்றாரு. கண்டிப்பா அவர் இன்னும் உள்கட்சி அரசியலில் தான் இன்னும் முழுமை பெறலைங்கிற அந்த இன்செக்யூராட்டே ஃபீல் பண்ணுறாரு. அவர் முழுமை பெற்றுட்டார். இப்போ இந்த இஷ்யூவில் கூட அவருக்கு இணையாட்டு ஸ்டேட் வைடு யாராவது இருந்தாங்களா? பழைய இஷ்யூஸில் அவருக்கு எதிராக எல்லாரும் காலில் விழுந்த சசிகலா அம்மையார் இருந்தாங்க, ஒரு PH பாண்டியன், ஒரு சிலர் தான் அதில் சசிகலா காலில் விழலைன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக அரசியலுக்குள்ள. இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் விழுந்தாங்க. அதிமுக அரசியல் அந்த மாதிரி தான். அது ஒன்று நான் தவறுன்னு சொல்ல விரும்பலை. பெரிய ஸ்டேச்சரில் இருந்த சசிகலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணி பொருளாளராக இருந்து சிஎம்ஏ கமாண்ட் பண்ணி அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொன்ன டிடிவி தினகரன் இருந்தார். இரட்டை தலைமையாக இவர் ஜெயலலிதாவோட பரதன்னு சொல்லப்பட்ட முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இருந்தார். அப்போ 3 பேருமே தமிழ்நாடு இமேஜ் உள்ளவங்க, ஈக்குவலைஸ்டாக இருந்தவங்க. அப்போ இவங்களை அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்கா எடப்பாடிக்கு இணையாட்டி யாருமே அந்த கட்சியில் இல்லை. இவர் விஜயபாஸ்கர்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட பெரிய ஆளு தான், ஒன்று நான் மறுக்க வரல. அதே மாதிரி சிவி சண்முகம்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வன்னியர்கள் மத்தியிலையும் சிவி சண்முகம் ஒரு ஆள் தான். பட் இதை தாண்டி எடப்பாடிக்கு இணையாட்டு ஸ்டேட் வைடு சசிகலா மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி, டிடிவி மாதிரி சொல்லக்கூடிய ரேஞ்சில் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கரெக்டாக கட்சி நடத்தி கொண்டு போகணும்னா, அவர் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா, வீரபாண்டி, மதுராந்தகம், செஞ்சியார் இவங்களெல்லாம் கலைஞர் வந்து ஒரு எம்பவர் பண்ணி பெரிய ஆளாக இது பண்ண மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் கூட திமுக ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. அதையும் தாண்டி சிவி சண்முகம் அதிமுக தோத்து 3வது வரும்போது 30,000 ஓட்டுக்கிட்ட ஜெயித்திருக்கிறாப்புல. அவர் எக்கச்சக்க ஓட்டில் விஜயபாஸ்கர் ஜெயித்திருக்கிறாரு. இவர் வேலுமணி கொங்கு மண்டலத்துக்குள்ள தோக்கும் போது அங்கே ஜெயித்திருக்கிறாரு. ஸோ இவங்களெல்லாம் அதுக்குள்ள மரியாதை கொடுத்து இவங்க தான் கட்சியின் தூண்களுங்கிற மாதிரி ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்யலாம். அல்லது ஜெயலலிதா மாதிரி இவங்க வந்தாலே கூட்டம் வரும், ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்னா இது தேவையில்லை. அல்லது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் நீங்கள் தான் சொன்னால் கூட இது தேவையில்லை. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ல இருந்து ஸ்லிப் ஆகி 3வது பையாச்சு. இப்போ நீங்கள் 2வது இடம் விஜய்க்கு ஃபைட்டர் யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கூடிய அந்த சக்தி வந்து இன்னைக்கு சீமானுக்கு இருக்குது, அன்புமணிக்கு இருக்குது, மோடிக்கு இருக்குதுங்கிற லெவலில் இருக்குது. இதில் யாருமே உங்களுக்கு ஆதரவான மனநிலையில், உங்களை பற்றிய ஒரு பாசிட்டிவான மனநிலையிலே இல்லை. அப்போ நீங்கள் கட்சி அமைப்பையாவது பலமாக கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் போனாலும் பலமாக கொண்டு வந்துருவேன்னு ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு போல தெரியுது. நீங்கள் என்ன ஃபார்முலா இருக்குதா, இல்லை இது சரிவை நோக்கி தான், இன்னும் பின்னடைவை நோக்கி தான் போகுமா? கண்டிப்பாக அமைப்பு ரீதியான பலகீனம் வந்து அந்தந்த பகுதியில் பலகீனத்தை தான் கொடுக்கணும். கடம்பூர் ராஜி அவர் கோயில்பட்டியில் செல்வாக்கானவர் தான். கண்டிப்பாக கோயில்பட்டியில் ஒரு செல்வாக்கானவர் தான். என்ன ஓட்டு எடுத்தாலும் அந்த ஓட்டுக்குள்ள கடம்பூர் ராஜிக்கு செல்வாக்குங்கிறது வந்து தெளிவாக இருக்குது. அப்போ அவர் தாவேக்கா போயிட்டார். கடலூர் சம்பத்து ஒரு மென்மையான ஒரு வன்னியர் சமூக தலைவர், யாருக்கிட்டையும் அதிர்ந்து பேச மாட்டார், மற்றவங்க மத்தியிலும் ஒரு ஆதரவு உள்ள ஒரு வன்னியர் தலைவராட்டு இருந்தவர் தான். இத்தனைக்கும் எடப்பாடி மேலே மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவர் தான். அவரை விட்டுருக்கக்கூடாது. இவர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், அவர் ஒரு நான் வெள்ளாள கொன்ற முகமாட்டு அங்கே எடப்பாடி கூட இருந்தவர், அவரை விட்டுருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் வந்து லோக்கல் அதிமுக லீடர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் விட்டுட்டு போனீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு வேளையில் 2 பார்ட்டி சிஸ்டம்னு வைங்க. திமுக விட்டு அதிமுக, அதிமுக விட்டு திமுகன்னா நீங்கள் எத்தனை பேர் ஜெயலலிதா விட்டு
போனாலும் மீதி எல்லாரும் வந்து ஜெயலலிதாட்ட கூட்டணி வந்தாங்க. மூப்பனார், காங்கிரஸ், ராமதாஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்னு ஜெயலலிதா 2001 ஆட்சியை கைப்பற்றினாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் உள்ள அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு மாறிப்போச்சு. அப்படி மாறி போன போது ஒவ்வொரு லோக்கல் லீடர்ஸையும் வந்து நீங்கள் கட்டி காத்து அவங்கள உங்கள் சபார்டினேட்டாக வச்சு அவங்க மூலமாக கட்சியை பலப்படுத்தி இருக்க வேண்டியது ஒரு சரியான ஒரு தலைமைக்கான ஒரு பார்வையாக இருக்கும். அந்த பார்வை 100க்கு 100 எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. காரணம், அவர் வந்து 3வது இடத்துக்கு ஸ்லிப் ஆகிட்டோம்ங்கிறது புரியாமல் பிரிசனராக பாஸ்டாக இருக்கிறத மாதிரி தான் நான் பார்க்குறேன். மகனை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரா என்ன? அது இல்லைன்னு மறுத்துட்டாரு. இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணப்பாடு அவருக்கு இருக்கா? திரு மிதுனுக்கே அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா மிதுனை பற்றி நல்லா தெரிஞ்சவர் ரவீந்திரன் துரைசாமி. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு மிதுன் சொன்னது தானே என்னோட பெரிய போருக்கு ஒரு காரணமாக இருந்தது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் டிக்ளேர் பண்ணியே தேவருக்கு எதிராக நாடார் வந்து நெகட்டிவாக ஓட்டு போட மாட்டான், நாடார் பாசிட்டிவாக ஓட்டு போடக்கூடிய சமுதாயம். நீங்கள் அடித்ததெல்லாம் டான்னு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா நாடார் ஏன் உங்களுக்கு இலவசமாக ஓட்டு போடணும், நாடார் என்ன ஏமாளியான்னு 2024 பிரச்சாரம் பண்ணி 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வச்சோம். அதே ரவீந்திரன் துரைசாமி தான் நீங்கள் சேலத்தில் 38 எடுத்ததையும் விழுப்புரம் சிதம்பரத்தில் 35 எடுத்ததையும் நான் பாராட்டுறோம். அதுக்கு சிவி சண்முகத்துக்கு பங்களிப்பு உண்டு. அதுதான் அந்த இடத்துல தான் அவர் மறந்துடுறார். ஸோ அந்த மிதுன் பழனிசாமிக்கு வந்து எதிர்காலத்தில் அதிமுகவை இன்ஹெரிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதா என்னோட பார்வை. அதிமுக தலைமைக்கே வர்ற மாதிரியா வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட பார்வை. இல்ல மகனை கொண்டு வர மாட்டேன்னு நேத்திக்கு அவர் வெளிப்படையாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அவர் வெளிப்படையாக அதை சொன்ன பிறகு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம நியாயமான சரியான பார்வையாக இருக்க முடியும். ஆனால் இந்தியா ஃபுல்லாக உள்ள அரசியலை நான் உற்று நோக்கும் போது எதிர்காலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம். எந்த அளவுக்கு சசிகலாவுக்கு எதிராக செயல்படும் போது ஐயாவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கிறதும் அவருக்கு தெரியும். பட் அவர் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும், நல்ல அரசியல் பண்ணணும். அதில் நமக்கு மாறுபட்ட கருத்தில் இந்த நேம் ஆஃப் காட் நம்ம சின்சியராகிட்டே அதை சொல்கிறோம். பட் என்னைக்குனாலும் அவங்க கட்சியில் ஒரு சக்சஷன் வந்து தான் தீரணும். சக்சஷன் வரும்போது இப்போ அதிமுகவில் சக்சஷன் வரும்போது தீபா ஜெயக்குமார் வந்து ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் பிடிச்சிருப்பாங்கன்னா இன்றைக்கும் 40-45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சியாட்ட அந்த கட்சி இருந்திருக்கும். காஸ்ட் நியூட்ரல், பிராமின்ஸுக்கு எதிர்ப்பு கிடையாது. பாருங்க, விஜய் கூட இப்போ 2 பிராமின்ஸை மந்திரி ஆக்கியிருக்காருன்னா பிராமின்ஸுக்கு எதிர்ப்பு கிடையாதுங்கிற அந்த இது விஜய்க்கு தெரியுது. தீபா ஜெயக்குமார் அன்னைக்கு பிடிச்சிருப்பாங்கன்னா அது ஒற்றை தலைமையாக தெளிவாக நின்றுருக்கும். எடப்பாடி பிடிக்கிறதுக்காக தான் எடப்பாடி சசிகலா, எடப்பாடி தினகரன், எடப்பாடி ஓபிஎஸ்ன்னு பிஞ்சி பெசரட்டாகி இன்னைக்கு ஒரு 20 விழுக்காடுக்குள்ளே வந்துட்டு அந்த 20 விழுக்காடையும் இன்னும் பாரு என்ன பந்தயம் நான் குறைப்போம்னு அவர் வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம், செஞ்சு ராமச்சந்திரன் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்களெல்லாம் காலி பண்ணி அவர் வந்து தன்னோட அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா எடப்பாடியோட கட்சியை முழுக்க அவர் கையில் கொண்டு வரதுக்கு பார்க்குறாரு. இப்போது கட்சி வந்து தங்கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. ஆமாம். அது தன் மகனுக்காக பண்ணுறாரா என்ன? அது வந்து மகனுக்காக அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய நெசிட்டி இப்போ இல்லை. அப்படியே அவர் நினச்சிருந்தா கூட அந்த நெசிட்டி இப்போ இல்லை. ஸ்டேட் வைடு அவர் தான் லீடருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. ஓகே. ஒரு 20 விழுக்காடு இன்னைக்கு தயாளன்னு ஒரு நண்பர் வெப்பெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னார், சார் ஒரு 4 எலெக்ஷனில் 20 விழுக்காடுக்கு மேலே வந்துட்டார். அது என்னது அதிமுக ஓட்டு ரெட்டையில ஓட்டுன்னு சொல்கிறத விட எடப்பாடி ஓட்டுன்னே அதை சொல்லிடலாம் சார்ங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அப்போ இந்த கட்சி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அது எடப்பாடிக்கு தான் பலம். அப்போ அது பெருசாக இருக்கணும்னா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி போன்றவங்கெல்லாம் வெயிட்டான தலைவர்களாக அந்த ஏரியாவுக்குள்ள நிற்கிறது தான் உங்களுக்கு வெயிட்டேஜாக இருக்கும். பட் நீங்கள் இவங்களை த்ரெட்டாக நினச்சி இவங்களை நீங்கள் தேய்க்க நினைக்கிறீங்க. இது வந்து 20 விழுக்காடுங்கிறது மேலும் 15ங்கிற மாதிரி குறைஞ்சி தான் போகும். இப்போ சிவி சண்முகம் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் இப்போ ஏடிஎம்கேவிலிருந்து தாவேகாவில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த பலம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுமா? டிவிகேவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுமா? டிவிகேக்கு அடிஷ்னல் பலம் தான், நான் மறுக்க வரல. ஆனால் அதிமுக அங்கே பெரிய பின்னடைவை சந்திக்கும். அது திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் தான் பெருவாரியான இடத்துல இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. சரி. தாவேகாவுக்கு வந்து மாற்றாக இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்றத்தில் பெஞ்சமின் சேர்றாரு. இன்றைக்கி ஜோதிமணிக்கு எதிராக ஒரு தெலுங்கு தாய்மொழி நாயுடு சகோதரி முகத்தில் அடித்தா மாதிரி பெண் தலைவர்னு வேஷம் போடுறாங்க, நம்ம வளர்ச்சிக்கு கெடுதலாக இருக்காங்கன்னு அவங்க ஸ்ரீநிதி அந்த சகோதரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாங்க. தென் நம்ம நடேசன் பால்ராஜ் மகன் வெங்கட்ராமன் அவர் சேர்ந்திருக்காருன்னு சொன்னால்
திமுக மேலே நம்பிக்கை இருக்குது பலருக்கும். ம். திமுக நோக்கி பலர் இந்த ஒரு பாய் புகாரியா நம்ம ஒரு அலிமல் புகாரி புகாரியா சகோதரர் நல்ல ஒரு செய்தி தொடர்பாளராக வந்து மாற்று இதில் இருந்து பேசினாலும் கூட எஃபெக்டிவாக பேசக்கூடிய ஒரு சகோதரர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்காருன்னா திமுக வந்து தாவேகாவுக்கு மாற்றுங்கிறத அங்கீகரிக்கிறாங்க மக்கள் மத்தியில். ஓகே. பெரும்பாலான பகுதிகளிலும் தாவேகாவுக்கு மாற்ற திமுக தான் இருக்குது. கொங்கு பெல்ட்டுக்குள்ள ஒரு சில தொகுதிகள்லையும் வன்னியர் பெல்ட்லேயும் தான் இது எடப்பாடி பழனிசாமி மாற்றுங்கிற அந்தஸ்தில் இருக்கார். அப்போ சிவி சண்முகமும் இல்லாமல் பாமக கூட்டணியும் இல்லாமல் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள என்ன பண்ணுவியே? இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் சிக்கலாகுது. எடப்பாடி அதை பற்றி பேசலை, அதை பற்றி யோசிக்கல. அவர் இன்னும் பிரிசனராக பாஸ்டா திமுக போனா அதிமுக போனா திமுகன்னு நினச்சிட்டு இருக்காரு. விஜய் 2 பேரையும் தோக்கடிச்சிருக்கிறாரு, உங்களை 3ஆவது தள்ளிட்டாருங்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து அவருக்கு இல்லைன்னு நான் பார்க்குறேன். நான் அதுதான் சார் உங்ககிட்ட நான் நேரடியாக கேட்குறேன். இப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே டிவிகேவுக்கு போகிறாங்கன்னா அந்த பலம் அப்படியே டிவிகேவுக்கு ஷிஃப்ட் ஆகுமா? ஏடிஎம்கே உடைய பலம் அப்படியே டிவிகேன்னு மாறுதா? அப்படியே லேபிள் மாறுதா? அப்படியே மாறாது. ஆனால் இவர் எஸ்கி சுப்பியா சேரும்போது கண்டிப்பாக ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும். அதில் பிடிக்காதவங்க வந்து தாவேகா பிடிக்காதவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போவாங்க. அப்போ நீங்கள் அதிமுக அந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் பலத்தை இழந்து பல இடங்களில் டெபாசிட் போயிருக்குது அதிமுக தெரியும். அப்போ இந்த லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் போனால் மீண்டும் அங்கே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்படுங்கிறதான் உண்மை. ஸோ இந்த அரசியல் வந்து நான் அதிமுகவை குறைச்சி மதிப்பிடலை. அது நான் வந்து தேவகவுடா கட்சி மாதிரி ஒரு லெவலுக்குள்ளே இருக்குங்கிற கருத்தை தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜேடிஎஸ் மாதிரி இருக்கும், மாயாவதி நிதிஷ்குமார் மாதிரி அதுக்குள்ளே பேக்கிங்குள்ளே நிற்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதையும் பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாருங்கிறது தான் என்னோட பார்வை. இதை வந்து அவருக்கு கிடைச்ச சிஎம் வாய்ப்பை கோட்டை விட்டார், திருமாவளவன் சிஎம்மாக சொல்கிறதுல கோட்டை விட்டார். இப்பவும் 3ஆவது இடத்துக்கு ஸ்லிப்பான பிறகும் கூட்டணி கட்சிகள் பாமக வந்து பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸில் வந்துட்டுங்கிறதையும் உணராமல் அவர் சில அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அவர் கட்சியை பலகீனப்படுத்துன்னு தான் நான் சொல்கிறேன்னு தவிர அவருக்கு லீடர்ஷிப்பை தமிழக அளவில் சேலஞ்ச் பண்ணதுக்கு மீண்டும் சொல்கிறேன் யாரும் இல்லை. வேலுமணியும் தனியாக தான் நேற்றுக்கு சட்டசபைக்கு வந்தார். அவர் அந்த எடப்பாடி குழுவோட வரல. வேலுமணியும் இன்னும் அதிருப்தியில் தான் இருக்காரா சார்? அப்படிதான் இருக்கா? அப்படிதான் தெரியுது. நீங்கள் வந்து பெருந்துறை தாராபுரம் எலெக்ஷன் வந்துட்டுன்னு வைங்க, வராமல் தடுக்க முயற்சி பண்ணார். யாரை வச்சு அவர் அதை ஃபேஸ் பண்ணுவார்? வேலுமணியும் தங்கமணியும் வச்சு தானே பேஸ் பண்ண முடியும். இவரே போய் நின்று எல்லாத்தையும் பேஸ் பண்ண முடியுமா? ஈரோடு கிழக்க பேஸ் பண்ணி என்னத்தை சாதிச்சிட்டாரு? ஸோ அந்த இடத்துக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமையில தனக்கு சேலஞ்சே இருக்கக்கூடாது, ரிவோல்ட்டே இருக்கக்கூடாது, யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுங்கிற லெவலில் ஒரு கட்சிக்குள்ள தன்னை பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில கட்சியை பலகீனப்படுத்துறாரு. ரிபல் பர்சன்ஸை அழைச்சு கூட பேசல, போறதெல்லாம் போட்டுன்ற வார்த்தையை சொன்னதாக சில செய்திகள் வருது. அப்படியெல்லாம் கூட சொல்றாரா நான் எடப்பாடி பழனிசாமி? உங்களுக்கு வர தகவல் இல்லை? எனக்கு அந்த தகவல்கள் அந்த மாதிரி எதுவும் வரல. எனக்கு அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது வந்து இது ஏன் கட்சி என்னை ஏற்றுக்கிட்டு இருக்கவங்கலாம் இல்லாதவங்கலாம் போங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது. ஸோ எப்படி ஸ்டாலின் வந்து ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு தினகரன் பேசும்போது அதை பற்றி கண்டுக்காம எடப்பாடி போனால் நம்ம தானே இருந்தார்ல, வந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி இல்லை. ஏன்னா கட்சியும் பலகீனம், கூட்டணியும் அமையணும். எடப்பாடிக்கு எல்லாத்தோட பெரிய சிக்கல் என்னன்னா, இடியாப்ப சிக்கல் என்னன்னா, அண்ணாமலை எப்போ களத்துக்குள்ளே இறங்குறாரோ அப்போ எடப்பாடி ரொம்ப பாதிக்கும், இன்னும் பாதிப்பு கடுமையாக பாதிக்கும். நான் வந்து விஜயால எடப்பாடிக்குள்ள பாதிப்பு வந்து இனிமே அந்த ஸ்ட்ரக்சரல் ரீதியாக அங்கங்கே போகக்கூடிய பாதிப்பை தவிர லீடர்ஷிப்பில் விஜயால உள்ள பாதிப்பை வந்து அவர் ஓவர் கம் பண்ணிட்டார், 20-21 ஆக்கிட்டார். இனிமேல் அவருக்குள்ள பாதிப்பு வந்து பாமக கூட்டணி இல்லைன்னா வன்னியர் பெல்ட் பாதிச்சிடும். சரி, அண்ணாமலை களத்துக்குள்ள இறங்கும் போது கண்ணா பின்னாடி பாதிப்படைஞ்சிருவார். இதெல்லாம் அவருக்கு த்ரெட் இருக்குது. இந்த அரசியல் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் தானே சார் இந்த பாதிப்பெல்லாம்? பெரிய ராஜதந்திரி, ஒரு அரசியல்வாதி கையில் அதிமுக சிக்கிக்கிட்டு ரொம்ப கௌரவமான ஆளு தான்ங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. சரி, பட் இப்போ அவர் என்னன்னா இன்னும் வந்து கட்சி தன் கைக்குள்ள வரல, கட்சி தன் கைக்குள்ள வர்றதுக்கான வேலையை பார்க்கணும். கட்சியை தான் சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு ஆயாச்சு. தமிழ்நாட்டில் உள்ள அவர் சேலஞ்ச் பண்ணதுக்கு யாரும் இல்லை. பட் அவர் தமிழ்நாட்டில் உள்ள யாரும் சேலஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு அச்சப்பட்டு அரசியல். யார் மேல அப்படி அச்சப்பட்டது? வேலுமணியா, தங்கமணியா, விஜயபாஸ்கரா, எம்ஆர் விஜயபாஸ்கரா, அந்த மாதிரி யார் மேல அவர் அதிருப்தியில் இருக்காரு? இந்த மாதிரி இவங்க வந்து பிடிச்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சதா நீங்க பாக்குறீங்க? அவர் இந்த இடத்துக்குள்ள 3 பேர் மேல அச்சப்பட்டிருக்கலாம். யார் யார் சார்? ஹெல்த் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இவர் வேலுமணி, 3 பேர் மேல அச்சப்பட்டிருக்கலாம். இவங்கெல்லாம் பவர்ஃபுல் அந்த அளவுக்கு. ஆனால் நான் வந்து 3 பேரும் பவர் தான். ஸ்டேட் லெவல் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் இல்லை.
இல்லை, உண்மையிலே இல்லை. இதில் வந்து இதில் 3 வரல. சி வி சண்முகத்துக்கு வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே ஒரு பேக்கிங் இருக்குது, ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான வன்னியருங்கிற இது இருக்குது. நீங்கள் வந்து சி வி சண்முகத்தை ஒரு ஸ்ட்ராங்கான வன்னியர், அவர் நமக்காக திமுகவை எதிர்ப்பார், தாவேக்காவை எதிர்ப்பாருன்னு என்டர்டெயின் பண்ணி போகிறது தான் சரியான அரசியல். கலைஞர் அப்படி தான் வீரபாண்டி ஆரம்பத்தை என்டர்டெயின் பண்ணார். எம்ஜிஆரே வீரபாண்டி ஆரம்பம்னா ஒரு ஒரு பார்வையில் கொஞ்சம் அலர்ட்டாக தான், அச்சத்தோடு தான் இருந்தாருங்கிறது வரலாறு சொல்லும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மேனை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறது தான் உங்களுக்கு லாபம். அவர் உங்களுக்கு எதிராக வந்துருவாரோ நீங்கள் அச்சப்படுறது அதிமுக பலகீனப்படுத்தும். சி வி சண்முகம் கேஸ் எல்லாம் போட்டு உங்களை இது பண்ணாலையும் அவருக்கு ஆதரவாக இவ்வளோ பாயிண்ட்ஸை சொல்கிறீங்களே. நம்ம வந்து அன்னைக்கே அவருக்கு ஆதரவான பாயிண்ட்ஸை சொல்லக்கூடிய ஆள் தானே, கொஞ்சம் எமோஷ்னலான ஆள். பட் இதில் வந்து அவர் மிஸ்பேர் ஆகிப்போச்சு. 32 பேரை திரட்ட முடியாததில் மிஸ்பேர் ஆகிட்டார். 32 பேர் நமக்கு 2/3 கிடைக்கலன்னு ரிட்டர்ன் நம்ம அப்போவே பேக் அடிச்சிருக்கணும், ஆதரவு கொடுத்துருக்க கூடாது. கரெக்டா? சட்டசபையில் அப்பவே பேக் அடிச்சு. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் பேக் அடிக்காம எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கொடுத்தாங்க சார்? அது அதை விட பெரிய நம்பிக்கை ஏதோ ஒன்று ஆதவ ஒரிஜினா கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்குள்ள வந்து அடுத்த கட்டம் ஒரு இன்பத்துறை, அந்த சட்டம் இருக்கக்கூடிய லெவலில் அந்த ரோல் எல்லாம் பெரிய ரோல். அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்கங்கிற நம்மளும் பேசணும். ஆமாம், சேமனும் பேசினார். ஆமாம், அது வந்து பெர்சே டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். எடுப்பிலே அவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். வரலன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அந்த இடத்துல தான் அவங்க அலர்ட் ஆனாங்க. அப்படி அலர்ட் ஆகி வந்தவங்களை டீசெண்டாக மரியாதையாக ட்ரீட் பண்ண வேண்டியது எடப்பாடிக்கு கடமை. அதில் அவர் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக பண்ணனால தான் ஏரியா வைஸ் இன்னைக்கு அவருக்கு வந்து பலகீனம் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதுக்கு பிறகு விஜயபாஸ்கர் ராஜினாமா, இவங்களுக்கெல்லாம் என்ன அஷூரன்ஸ் இப்போ டிவிக்கு கொடுத்துருக்கு சார்? மறுபடியும் அவங்களே நிற்க வைக்க போகிறதா பிளானா, அல்லது வேற ஏதாவது? அதில் என்னென்னா, இப்போ ஆதாயம் இப்போ விஜயபாஸ்கரை நிற்க வைக்கிறதுல அவருக்கு எம்எல்ஏ ஆகலாம், ராஜ்சபா ஆகலாம், அல்லது வாரிய தலைவராகலாம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் கண்டோன் ஆகி அதுக்கு பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணி போகிறாரு. மற்றவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனாக மன்னிப்பாங்கிறதுல கண்டோன் ஆனாங்களாங்கிறதுல சிக்கல் இருக்குது. ஓகே, அதில் வந்து ஸ்பீக்கரே வந்து தன் கண்ணெதிர தனக்கு முன்னாடி உள்ள அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் இருக்குங்கிறத மறந்து போய் டக்குன்னு ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் ஸ்பீக்கர் அவசரப்பட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்பவே இன்பத்துறை வந்து அப்படியே என்ன அவசரம், உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஏன் இவங்களோட பொசிஷன் என்ன, ஸ்டேட்டஸ் பொசிஷன் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங், அது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுமா அல்லது கண்டோன் பண்ணுவாரா என்னங்கெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த இதை பண்ணியிருக்கணும். டக்குன்னு 4 பேர் போனால் தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி தேவைக்கு 2 குறையுது, நல்லதுதானே ஸ்பீக்கர் வந்து தாவேக்கா எம்எல்ஏ ஆட்டு அந்த இடத்துக்குள்ள செயல்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். அவசரப்பட்டு அதில் செயல்பட்டுட்டாரு. பட் இந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வந்து சட்டத்தின் முன்னாடி வரும். இதில் என்ன மேட்டர்னா, இது டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசிக்னேஷனாங்கிறதா முடிவாகணும். ஓகே, எப்படினாலும் வேக்கண்ட்டுங்கிறதுல பிரச்சனை இல்லை. டிஸ்குவாலிஃபிகேஷன்னாலும் வேக்கண்ட் தான், ரெசிக்னேஷனாலும் வேக்கண்ட் தான். பட் டிஸ்குவாலிஃபிகேஷன்னா அமைச்சராக முடியாது, வாரிய தலைவர் எதுவும் ஆக முடியாது. ரெசிக்னேஷன்னா வெற்றி பெற்ற அமைச்சராகிறதுக்கோ வாரிய தலைவராகிறதுக்கோ எந்த தடையும் கிடையாது. திரு விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்ட நானே பேசியிருந்தேன். அவர் இந்த ராஜினாமா கடிதம் கொடுத்த பிறகாக அவர் சொல்றாரு, நான் வந்து 23 கிராமங்களில் என் தொகுதிகளில் கேட்ட மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்றாரு. அதுலேயும் வந்து விஜய்க்கான இமேஜ் அதிகமான மாதிரி அவர் சொல்றாரு. அது வந்து பரவலா இந்த ஆட்சி இப்போ 1 மாசம் ஆனதை வச்சு சொல்றாரா, இல்லை எதை அடிப்படையில் அவர் சொல்றாரு சார்? இல்லை அங்கே போறதுனால அதை சொல்றாரா? வெலின் ரோம் பி எ ரோமன், அவர் தாவேக்காவுக்கு போறாரு, அந்த கருத்தை அவர் சொல்றாரு. என்னோட நண்பர் மதுரை மாதவனுக்கெல்லாம் வேண்டியவர் தான் அவர். நானும் அவரை சந்திச்சிருக்கிறேன். அந்த அமைச்சராக அந்த காலகட்டத்திலலாம் விஜயபாஸ்கரை நான் சந்திச்சிருக்கிறேன். பட் அவர் லோக்கலாக அந்த தொகுதிக்குள்ளே அவருக்குள்ள ஒரு செல்வாக்குங்கிறத வந்து வலுவாகவே வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இழக்கிறது வந்து, அதுவும் தனக்கு போட்டியாளர் இல்லைங்கிறது தெரிஞ்ச பிறகு. ஓகே, நீங்கள் போட்டியாளர்னு சொன்னால் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டார், திமுக எம்எல்ஏ ஆகிட்டார், சசிகலா மேரை சேர்க்க மாட்டார், டிடிவியை சேர்க்க மாட்டாருங்கிறது இயல்பு தான். போட்டியாளரை சேர்க்க மாட்டாங்க. யாரும் நாளைக்கு கவுத்துட்டாங்கன்னா பெருந்தன்மையாக எடப்பாடி செயல்பட்டதாக சொல்ல மாட்டாங்க, இழிச்சவன் எடப்பாடிம்பாங்க. அது யார் வாங்க விரும்புவாங்க? அந்த பேரை அலர்ட்டாக ராஜதந்திரியாங்கிற பேரை தான் வாங்க விரும்புவாங்க. பட் இவங்கெல்லாம் போட்டியாளராக இல்லாத ஒருத்தரை வந்து மார்ஜினைஸ் பண்ணுறது வந்து அந்த பகுதிக்குள்ளே வந்து, அது ஆம்பாசமுத்திரம்னாலும் சரி, விழுப்புரம்னாலும் சரி, புதுக்கோட்டைனாலும் சரி, கடலூர் சம்பத்துனாலும் சரி, அது வந்து எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்துங்கிறது தான் என்னோட பார்வை. அதிமுக எதிர்காலம் சார்? அதிமுக எதிர்காலம், எடப்பாடி இஸ் ஏ பிளேயர். அவர் கலைஞர் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ
ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரியோ தனித்த ஒரு ஆட்சி மிக்கவராட்டு வர முடியாது. ம். ஆனால் அவருக்கு இப்போவே 3வது கட்சிக்கான ஒரு மாயாவதி, நிதிஷ்குமார், தேவகவுடா, குமாரசாமி கவுடா, ஜேடிஎஸ் இவங்கள மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அவர் தான் அதை கோட்டை விட்டுட்டார். இனிமேல் வந்து அவர் வந்து ஒரு பிளேயராக இருக்க முடியும், ஒரு அரசியல் சக்தியாக இருக்க முடியும். ஒரு முதல் 2வது இடத்துக்குள்ளே அவர் வர முடியாது. 3வது இடம் அவருக்கு தான் அசாண்டேட் இருக்குது. அது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 3வது இடத்துக்குள்ளே தான் அவர் இருக்கார். கணிசமான கொங்கு வேளாளர் பேக்கிங்கும் கணிசமான வன்னியர் பேக்கிங்கும் அவருக்கு இருக்குது. இதை தாண்டி இவர் புதுக்கோட்டையிலெல்லாம் ஏற்கனவே வந்து முக்குலத்தோர் இவருக்கு எதிர்ன்னு சொல்லும்போது அங்கெல்லாம் கோட்டை விடுறது வந்து அங்கே எப்படி தான் அவர் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை தான் அந்த பகுதிகளில் வரும். ஸோ எப்படியோ ஒரு 2 கம்யூனிட்டி மத்தியில் அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்க தான் செய்யுது. அதுவும் அன்புமணி, சிவி சண்முகம் வந்து வன்னியர் பேக்கிங்கை வந்து பலகீனப்படுத்தும். கொங்குலையும் வந்து ஏற்கனவே அவர் வந்து அண்ணாமலையை தலைவரை விட்டு நீக்கினாருங்கிறதும் செங்கோட்டையனுக்கு எதிராக செயல்பட்டாருங்கிறது தான். கூட ஒரு 10-15 சீட்டு கொங்குல வர்றது வந்து அவருக்கு காலியாச்சு. அப்படி ஒரு 10-15 சீட்டெல்லாம் வந்துன்னா ஸ்டாலின் சப்போர்ட்டில் சிஎம் ஆயிருப்பாரு. சரி, இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நெக்லெக்டிங் லிட்டில் திங்ஸ் தான் இது. இப்பவும் அவர் அந்த இடத்துக்குள்ள லோக்கல் லீடர்ஸை பலகீனப்படுத்துறது, அவர் தமிழக அளவில் அவருக்கு சேலஞ்ச் இல்லைனாலும் கூட லோக்கல் லீடர்ஸை பலகீனப்படுத்துறது, அவர் கட்சி 20ங்கிறது ஒரு 15ங்கிற அளவுக்கு அது டிக்ரீஸ் ஆகிட்டு போகுங்கிறதான் என்னோட பார்வையாக நான் பார்க்குறேன். 2 முக்கியமான கேள்வி சார். அதிமுகவினர் எல்லாரும் டிவிகேவில் சேர்க்குறாங்களே, ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தும், என்ன பிளானோட இவங்களை எல்லாம் சேர்க்குறாங்க? என்ன இவங்களை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, ஆல்டர்னேட்டிவ் அந்தஸ்துங்க லெவலில் டிஎம்கே இருக்குது. ஓகே, இவங்க 3வது ஸ்லிப் ஆகிட்டுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அமைப்பு ரீதியான பலம் குறவு. நீங்கள் அமைப்பு ரீதியாக இவங்களை வச்சு அமைப்பு ரீதியான அந்த இடத்துக்குள்ள இவங்க ஃபில்அப் பண்ணலாம். அவங்களுக்கும் இன்னும் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் சொல்லும்போது இன்னும் 4 வருஷம் 11 மாதம் இருக்கு. ஆளுங்கட்சி அதிகாரத்தில் கிடைக்கிறது லாபம் தானே. ஓகே, இதற்காக தான் அதிமுக. அவ்வளவுதான் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் கிடைக்கிறது லாபம். சரி, இறுதியாக ஒரு கேள்வி சார். மதிமுக எம்எல்ஏக்கள் ஏதேனும் மாற்று முடிவு எடுக்க போறாங்களா? வைகோ வீட்டுக்கு திரு ஆதவர்ஜனா போய் சந்தித்ததாக இருக்கட்டும், விஜய் அவர்களை 1 மணி நேரம் சந்தித்ததாக இருக்கட்டும், அவர் ஸ்டெர்லைட்டுக்கு தான் பேசினாரா இல்லை வேற ஏதாவது பேசினாரா? என்ன நடக்குது? இல்லை, மதிமுக தன்னுடைய அரசியல் நகர்வு வந்து இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நமக்கு எந்த அரசியல் ரீதியான பலனும் இல்லைங்கிறத அவங்க முடிவுக்கு வராங்க. ஸோ அடுத்து அவங்க 2019 2 எம்பி வெற்றி பெற்ற ஒரு சூழலும், 2024 1 எம்பி சகோதரர் துரை வைகோ அவர் பெரிய லீடிங்கில் திருச்சியில் வெற்றி பெற்ற ஒரு சூழலும், மீண்டும் அவங்களுக்கு வெற்றி சூழல் வரணும்னா அவங்களுக்கு அது உகந்த வெற்றி சூழல் வந்து விஜய் கிட்ட பயணிக்கிறதானே அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க விஜய் கூட தான் போவாங்க, டிவிக்கு கூட தான் போவாங்கங்கிறத நான் 10 நாளைக்கு முன்னாடியே. எம்எல்ஏ ரிசைன் இருக்குமா எப்படி? எம்எல்ஏக்கள் பொறுத்தவரை அவங்களும் இண்டிவிஜுவல் தான், அவங்க திமுக எம்எல்ஏக்கள் தான் சட்டப்படி. ஆமாம். அப்போ அவங்க இனிமேல் வந்து தாவேகாப்பை அதில் ரிசைன் பண்ணி அவங்களுக்கே டிக்கெட்டுக்கு கிடச்சி வெற்றிங்கிறது வந்து சோமன் இப்சன் பட்ஸ். அதோட அவங்க திமுக எம்எல்ஏ கண்டி பண்ணணும்னு கூட அவங்க நினைக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து இவங்க திமுகவிலே எம்எல்ஏக்கள் தங்குறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தவிர்க்கணும்னு தான் மதிமுக முயற்சி பண்ணுவாங்க. எம்எல்ஏக்களையும் கான்ஃபரன்ஸோட எடுத்துகிட்டு போகிறதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த எம்எல்ஏக்கள் விவகாரம் தான் இதில் வந்து முற்றுப்பெறாமல் ஜவ்வா இழுத்துட்டு ஒரு விவகாரமாக கருதுகிறேன். மற்றபடி துரை வைகோவும் திமுக இல்லைங்கிறதுல முடிவு எடுத்துட்டாரு, வைகோவும் திமுக இல்லைங்கிறத முடிவு எடுத்துட்டாரு. உதயசூரியனில் ஜெயித்த எம்எல்ஏக்களோட முடிவு தான் இன்னைக்கு குருஷியெல்லாம் எனக்கு தான் பார்க்குறேன். எத்தனை கார்னர் ஃபைட்டு சார் தமிழ்நாட்டில் இப்போ நிலைமைக்கு அரசியல்? இப்போ வந்து நான் எலெக்ஷன் பீரியடு, எத்தனை கார்னர் வந்தாலும் தாவேகா கூட்டணி பலத்தால் முதலிட கட்சியாக மாறிட்டு, இது உண்மை. நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது 2வது விஷயம். அவங்க 35 + வைகோ + திருமாவளவன் திருமாவளவன் + சிபிஎம் + சிபிஐ + காங்கிரஸ் + இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். இந்த இடத்துக்குள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நின்று 3ஐ 5ஆ மாத்திரன்னு சொல்லும்போது இந்த மண்ணில் சனாதன தர்மம் நிலைக்கவும், இந்து நாடார்கள், இந்து வெள்ளாள கவுண்டர்கள், இந்து யாதவர்கள், இந்து உடையார்கள், இந்து செங்குந்தர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுல அந்த கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு கான்ஸ்டியூண்ட் வந்து பேசுறதுக்கு எதிர்வினையை நாம் ஆற்றுறோம். ஷாஜகான் சொன்னதுக்கு எதிர்வினையை நம்ம ஆற்றுறோம். அது இந்த மண்ணில் அது பலமாக இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த மண்ணில் அது பெரிய லெவலில் வரும்னு நமக்கு முழு நம்பிக்கை நமக்கு இருக்குது. பட் அவர் சொல்றதுக்குள்ள அந்த கன்சால்டேஷனும் தாவேகாவை நோக்கி தான் போகும். திமுகவும் அந்த இடத்துக்குள்ள 26 விட அந்த வாக்கில் வந்து பலகீனப்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய விஷயங்கள் சார் அதிமுக குறித்தும், அதிமுகவின் பலமான தலைவர்களை எடப்பாடி விட்டுறது இது நல்லதில்லை அப்படின்றத உங்க பார்வையை சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசிவிட்டு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.